எந்த அதிகாரிகளை கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, மேலே பேசுங்க மேலே யார்கிட்ட தான் நாங்கள் பேசுறது? அமைச்சர் இந்த அறிவிப்பை மாண்பு அமைச்சரை வந்து இந்த அறிவிப்பை இது பண்ணுற எந்த அதிகாரிகளும் எங்கள்கிட்ட அந்த இல்லை சார், அவர் தான் முடிவு பண்ண சொல்கிறாங்க. இப்போ மக்கள் விதமான சிரமங்களால் இப்போ கிளாம்பாக்கம் மாறினால மக்கள் உள்ளாவாங்க. அது மக்கள் சிரமத்துக்கு உங்களுக்கு தெரியாது. ஊடகங்கள்லாம் நிறைய கடந்த மூணு மாதம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, பார்க்குறீங்க. கனெக்டிவிட்டி ரொம்ப பிரச்சனை, அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் சிஎம்டி அதிகம் நீங்கள் அதை பற்றி உங்கள் பிரச்சனையை மட்டும் பேசுங்கிறாங்க. நீ பஸ் நிறுத்த இடமேலாம் எப்படி சார் பஸ் ஏற்றுவதுன்னு எல்லாம் யாராச்சும் சொல்கிறாங்கன்னு பாருங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. 144 பஸ் நிறுத்த இடத்துல 1000 பஸ்ஸை வச்சு எப்படி ஏற்ற முடியும்? இதான் நம்ம மெயின் பிரச்சனை. அடுத்த கட்ட நகர்வா உங்களுடைய திட்டம் என்னவா இருக்கு சார்? ஏன்னா 7 மணி வரைக்கும் தான் நிறுத்தணும், அதுக்கப்புறம் நீங்க கிளாம்பாக்கம் போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் இப்போ என்னவா இருக்கு? இல்லை சார், அடுத்த கட்ட திட்டம்னா இது வந்து ஆல்ரெடி வந்து 2003 வந்து ஒரு உயர்நீதிமன்ற ஆணை இருக்கு. ஆம்னி இப்போ சென்னை நகரத்துக்குள்ள வந்து எந்த தடையிலன்னு ஒரு ஆணை இருக்கு. அந்த உயர்நீதிமன்ற ஆணையை மீறி தான் போக்குவரத்து ஆணையை வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சர்க்குலர் அனுப்பிச்சதுக்கு நாங்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆணையரும் இது ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி எல்லாருக்கும் நகல் கொடுத்துருக்கோம். இது மீறி அவங்க இப்போ நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து அரசு அவமதிப்பு வழக்கு தொடர்வதை வேற வழி இல்லை. நிச்சயமாக அது அன்பழகன் கூறியது போல வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கு அவர் வந்து தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த முதல்வர் வந்து துவக்கி வைத்திருந்தார். அதை அடுத்து வந்து வந்து முழுமையாக, அதாவது 24ஆம் தேதியான இன்றிலிருந்து முழுமையாக அனைத்து பேருந்துகளும் வந்து ஆம்னி பேருந்துகளும் இயக்க வேண்டும் என்று அவர் வந்து அறிவித்திருந்தனர். குறிப்பாக சிவசங்கராக இருக்கட்டும், சேகர்பாபா இருக்கட்டும், அனைவரும் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் ஆம்னி பேருந்துகளை முழுமையாக இயக்க வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது கோயம்பேடு ஆம்னி பேருந்து அந்த நிலைய ஒரு காவல்துறை வந்து குவிக்கப்பட்டுள்ளனர். ஏனெனில் தொடர்ச்சியாக வந்து அறிவுறுத்தப்படுகிறது, ஆம்னி பேருந்துகள் வந்து 7 மணியிலிருந்து கிளாம்பாக்கம் செல்ல வேண்டும் என்று அந்த அறிவிப்பானது இருக்கிறது. இந்நிலை இந்த ஆம்னி பேருந்து இதன் காரணமாக ஆம்னி பேருந்து வந்து முழுமையாக காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு வந்து போடப்பட்டுள்ளது. ஒலிபெருக்கிகள் மூலம் தொடர்ச்சியாக வந்து அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்றால் எம்டிசி மாநகர் பேருந்துகள் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய பயணிகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு அழைத்து சென்று அங்கு அவர்கள் வந்து தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய பேருந்துகளில் செல்வதற்கான முழுமையான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருவதாக தெரிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் வந்து இன்று இரவு 7 மணிக்கு வரையில் மட்டும் ஆம்னி பேருந்துகளுக்கு வந்து இங்கே வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இங்க இருக்கக்கூடிய தென் மாவட்டம் செல்லக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளையும் வந்து அவர்கள் வந்து காவல்துறையினர் வெளியேற்றுவதற்கான முழுமையான வந்து பணிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வந்து இங்கே முழுவதுமாக ஆம்னி பேருந்து நிலையங்கள் இருக்கிறது.